அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது வில்லங்க சான்று எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஏதாவது ஒரு ப்ரௌசரில் கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் TN Reginet டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இதில் வர ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணிங்க. இதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இதனுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு தேவையான மொழியை சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்னா தமிழ் சூஸ் பண்ணிக்கோங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் சர்ச் ஆர் வியூ ஈஸி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா எதை பேஸ் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி எடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்கும். சர்வே நம்பர் வைஸா, பிளாட் வைஸா, ஆர் வாட் பிளாக் வைஸான்னு கேட்கும். நம்ம சர்வே நம்பர் வச்சு போகலாம். ஸோ இது ஈஸி டவுன்லோட் பண்ணுறதுக்கு சர்வே நம்பர் ரொம்ப முக்கியம். உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் எந்த ஜோனில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கடலூர் சூஸ் பண்ணிப்போம். கடலூரில் பார்த்தீங்கன்னா இத்தனை டிஸ்ட்ரிக்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது நம்ம டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்க சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எது அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் ஈஸி வேணும் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. இதை நம்ம கடைசியாக நான் 10 வருஷத்துக்கு கொடுத்துக்கிறேன். இதில் உங்கள் வில்லேஜ் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் சர்வே நம்பர் என்டர் பண்ணுங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்களா, ஆட் பண்ண உடனே இதில் கீழே வந்துச்சு. இப்போ கீழே இருக்க கேப்சா டைப் பண்ணுங்க. சர்ச் பண்ணிங்கன்னா பாருங்கள் டவுன்லோட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க.